Howdy protagonist and female protagonist. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழில் இருக்கிறதா பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் இன் டு வீடியோ. Yes. தமிழில் இருக்கிறது கண்டிப்பாக வரும். ஆனால் ஃபேஸ் ரிவீல் அப்படிங்கிறது 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே, இதோட டாபிக் என்ன? Game over. Two oceans in between us, and away the shore is a gate I see. Run away from me. Now this one sits here and whispers things to me. Now I got the devil in the necktie on my back front door. My conscience burning. My eyes are too caught up with my condemned to love you, and I swear I do. இந்த பாட்டு எல்லோரும் கேட்டிருப்பீங்க. எதில் கேட்டிருப்பீங்க? ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது இது மாதிரி வந்திருக்கும். இது எப்போ வந்திருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்திருக்கும். இதை போட்டு சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இந்த பாட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அதை வீடியோவாக எடுத்து அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி இந்த பாட்டு போட்டு ரீல்ஸில் இல்லாட்டி ஷார்ட்ஸில் போடுவாங்க. அதை போட்டு சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு எண்டில் போடுவாங்க. கீழே வந்துட்டு டைட்டிலும் வந்துட்டு சிக்மா தான் கொடுப்பாங்க, டிஸ்கிரிப்ஷனும் சிக்மா சேடு அப்படின்னு தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு அப்போ வந்துட்டு சிக்மா வந்துட்டு கொஞ்சம் நல்லதாக தான் இருந்துச்சு. அதாவது அதிகமாக வந்துட்டு மேல் டாமினன்ஸ் அங்கே பேசலை அதிகமாக. இப்போ நீங்கள் போயிட்டு அந்த கிளிப்லாம் நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. பிகாஸ் அதுக்கப்புறமா நிறையா சிக்மான்னு இன்ன வரைக்கும் போட்டதுனால எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க. அது எந்த அக்கானா இந்த அக்கா தான். போய் பார்த்துட்டு வாங்க வீடியோவை. ஒர்த் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை போட்டு சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த அக்கா. அதான்டா, அவ்வளோதான், ஓகே. அதான் வந்துட்டு மேல் டாமினன்ஸ் இல்லாமல் அதான் ஃபீமேல்னு வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஓகே, அப்புறம் எதுக்கு இது வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? இருங்க பாய். என்னடா கிளிப்பு இதெல்லாம், ஏன் டேப்லாம் பண்ணுறீங்க? ஸோ நல்லா போட்டிருந்தாக்கா திடீர்னு இப்படி போட ஆரம்பிச்சிட்டிங்க, என்னதுன்னு தெரில. இந்த ட்ரோல் ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் எதுக்கத்தாலும் ட்ரோல் ஃபேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை போட்டு பின்னாடி இந்த ஃபாங்கை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோட நானும் ஒரு சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சிக்மாலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்மா இருக்கக்கூடாதுன்னு நான் ஒரு வீடியோ பண்ணிட்டுருக்கேன். எப்படியே போயிட்டுருக்கும் போது தான் நம்ம மிருகம் வந்தார். அது மிருகமா, யார் அது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள். ஸோ அது வந்து ட்ரோல் செய்யப்பட்டு ரோஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அதுவே நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு. அதை பார்த்த உடனே ஆல்ஃபா மேல் சிக்மா மேல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இப்படி கலவரமாக போயிட்டுருக்க நேரத்தில் தான்
இவர் வந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சேடு. ஸோ சேடு, ஆல்ஃபா மேலு, சிக்மா மேலு எல்லோரும் சேர்ந்து அந்த சோஷியல் மீடியாவே ஒரு ரணகலப்படுத்திட்டாங்க. ஒருத்தனானா ஆல்ஃபான்னு சொல்கிறான், இன்னொருத்தனானா சேடுன்னு சொல்லிக்கிட்டு விரலுக்கு முத்தம் கொடுத்து தாடியில் தடவுறான், இன்னொருத்தனானா சிக்மான்னு சொல்லிக்கிட்டு காற்றுக்கு முத்தம் கொடுக்குறான். இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு சாவறாங்க. அப்படியே போய்ட்டு இருந்துச்சா. அப்போ தான் வந்துட்டு மேல் டாமினன்ஸ் அங்கே வந்துச்சு. ஃபீமேல் பைக் ரைடிங் அப்படின்னு போட்டு, அதாவது கேர்ள்ஸ் பைக் ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, கேர்ள்ஸ் கற்றுக்கிற அந்த பைக் ஓட்ட கற்றுக்கிற அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டு, அதுக்கப்புறம் பாய்ஸ் அப்படின்னு போட்டு ஸ்விக்கியில் போகிறான் வந்துட்டு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டே போகிறான். ஸ்டண்ட்டுனா போகும்போதே பைக்கில் போகும்போது வித்தா காட்டிகிட்டு போகிறான். அப்புறம் வந்துட்டு ஸ்டண்ட் மாஸ்டர், அதாவது எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஷோ காமிப்பாங்களே, அது மாதிரி ஸ்டண்ட் பண்ணுற ஷோ, அந்த கிளிப் எடுத்து போட்டு பண்ணுறாங்க. ஏன் இவனுங்கெல்லாம் கற்றுக்கவே மாட்டாங்களா? அது மாதிரி பேசுகிறானுங்க. அது போட்டு அப்புறம் பின்னாடி ஃபங்கை போட்டு விட்டுறது. அது ஒரு எடிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. Manosphere, Andrew Tate, Sigma Boy content, இந்த Red Pill content, இதனால நம்ம சொசைட்டில தெரிஞ்சுக்க சிக்மானா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்க அதெல்லாம் ஒரு மீன் வார்த்தையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன மீனிங்னே புரியாம எல்லா இடத்துலையும் ஸ்பேம் பண்ண வேண்டியது. பொண்ணுக்கு சப்போர்ட் ஸோ முன்னாடி போட்ட மாதிரி மனுச்சாவும் ஜெயிக்கவும் கூட இதை பேசியிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு வீடியோவுக்கு நடுவில் பேச ஒருத்தனும் கண்டுக்கல. ஸோ அந்த ட்ரோல் ஃபேஸ்லாம் தூக்கிட்டு ஸ்கல்லை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ட்ரோல் ஃபேஸ்க்கு பதில். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோ வரும், அதை பார்த்துருவாங்க. ஸோ அப்படி போட்டிருந்தாங்களா. இப்படி எலும்பு கூட வச்சு போட்ட உடனே எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க. ஆல்ஃபா, சிக்மா, சேடு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து சிக்மான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க இவனுங்க. ஸோ அப்படி போட்டுருந்தானுங்களா. எடிட், அதாவது இந்த கிளிப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ட்ரோல் ஃபேஸ்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு நிறையா போட்டு தேஞ்சு போயிடுச்சு. தேஞ்சு போனது திருப்பி போனால் வியூஸ் போகல, லைக்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சும்மா போயிட்டு இருந்த நருட்டோ அனிமே எல்லாம் தாக்க ஆரம்பிச்சு. இப்படி போட்டதுக்கப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அனிமே பார்க்காதவங்க கூட அனிமையை பற்றி எடிட் போட ஆரம்பிச்சிடும் சிக்மான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்புறம் அனிமையெல்லாம் போட்டு எல்லா அனிமையும் போட்டு டீமன் ஸ்லேயர், டெத் நோட்டு, நருட்டோ, பொருட்டோ எல்லாத்துக்கும் போட்டு தேஞ்சு போனதுக்கப்புறம் என்ன போடுறதுனே தெரியல. அதாவது இப்போ நருட்டோ, பொருட்டோலாம் வந்துட்டு புது எபிசோடாக போட்டிருந்தாங்களா. இப்போ பொருட்டோவும் முடிஞ்சிச்சா, அதனால் என்ன போடுறதுனே தெரியல உனக்கும். அப்படி இருக்கும் போதெல்லாம் எப்போயோ முடிஞ்ச அவெஞ்சர்ஸை திருப்பி போட்டு இழுத்து அதை தேய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி வேறு தாமஸ் ஷெல்பி, பேட்ரிக் பேட்மேன் அவங்க 2 போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. பேட்ரிக் பேட்மேன் கூட சிக்மானே ஒத்துக்கலாம். ஆனால் தாமஸ் ஷெல்பி எப்படா சிக்மாவுக்கு வந்துடுறான். தாமஸ் ஷெல்பி வேறு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, அவன் லவ்வே பண்ணியிருக்க மாட்டான்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பீக்கி பிளண்டர்லாம் பார்க்காதவங்க கூட அதெல்லாம் போடுறாங்க. பாருங்கள், சும்மா போயிட்டு இருந்து அவெஞ்சர்ஸை கூப்பிட்டு அதில் இருக்க தோரை கூப்பிட்டு அதில் இருக்க உமன்ஸ், அதாவது சூப்பர் உமன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு சொல்லுவாங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு திருப்பி சொல்லுவாங்க, ஒரு நேம் சொல்லுவாங்க, வாட் இஸ் யுவர் ரியல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்கும்போது ரகன் வாய்ஸில், மேல் வாய்ஸில் வந்துட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா. திருப்பியும் அந்த ரகட் வாய்ஸில் பேசின அந்த பொண்ணு வந்துட்டு திருப்பியும் அவங்க கிட்ட கேட்பாங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒரு நேம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட் இஸ் யுவர் ரியல் நேம் அப்படின்னு கேட்டோடனே மார்கோ அப்படிம்பாங்க.
அதை கமெண்ட்ஸில் வந்துட்டு வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க கமெண்ட்ஸில். No, what's your real name, Carlos? ஸோ பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய விஷயம் மாதிரி. ஸோ இதான் கன்க்ளூஷன். இதோட வந்துட்டு அவனுங்க வந்துட்டு எடிட் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. எடிட் பண்ணணும், சிக்மாக்கு ஏதாச்சும் ட்ரோல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவனுங்க தாக்குறது வந்துட்டு உமன்ஸ். ஓகேங்களா, அவங்க தாக்குறதுனால பார்க்குற ஒரு சின்ன பசங்களும் நான் ஒரு சிக்மா, நான் ஒரு சேட், நான் ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். ஏன் நானே 8th தான் படிக்கிறேன். எனக்கு 14 வயசு தான் ஆகுது. ஏன்னா என் ஸ்கூல்லேயே வந்துட்டு பாய்ஸில் வந்துட்டு நான் சிக்மான்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு என் ஸ்கூலில் வந்துட்டு ஒருத்தர் கம்மி மார்க் எடுத்தாலும் அதை தான் பெரிய சிக்மான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கேன். கம்மி மார்க்கில் எடுக்கிறதுல என்னடா சிக்மா இருக்குது, அது எங்கடா ஒரு பெரிய விஷயம், அதிக மார்க் எடுத்தால் தான்டா சிக்மா. ஸோ இதனால் வந்துட்டு ஒருத்தன் இன்கம்ப்ளீட்னா சொல்லிட்டு பாய்ஸில் எவனும் முடிக்க மாட்டேங்கிறான். அந்த கேர்ள்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு வந்துட்டு நான்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் கிட்டே பேச மாட்டேங்கிறானுங்க. ஸ்கூலில் அதாவது ஒரு 8th படிக்கும் போது கேர்ள்ஸ் கிட்டே பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி பேசுவான்? இப்போ அந்த வீடியோ பார்க்குறவன் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது நான் சிக்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் வளர்ந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறீங்க. அப்போது வந்துட்டு உங்களோட டிஎல் இல்லாட்டி உங்களோட மேனேஜர் வந்துட்டு ஒரு உமன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ வந்த உடனே வந்துட்டு நான் இந்த வேலையெல்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் தூக்கி போட்டு பைக்கில் வரும்போது எமோஷனல் பிஜிஎம் போட்டு வரீங்களா, இல்லாட்டி வெளியே வரும்போது அவங்க மைண்டுக்குள்ளேயே ஃபாங்கெல்லாம் பார்த்துட்டு டடன் 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 அப்படின்னு வந்துட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டு அடி வாங்குவீங்களா? என்ன ப்ரோ? ஸோ ப்ரோட்டகனிஸ்ட் எண்டாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மாலாம் பண்ணாதீங்க, ஒழுங்காக இருங்க. ஓகேங்களா, நீங்கள் சிக்மாலாம் பண்ணாமல் இருந்தாலே எல்லோரும் நல்லா இருப்பாங்க. சரிங்க சந்தோஷமாக இருங்க. ஸோ ப்ரோட்டகனிஸ்ட் நீங்கள் சிக்மாவே கிடையாது, இனிமேட்டுக்கு நீங்கள் மனுஷங்க. சரிங்களா, சிக்மாவே சொல்லாதீங்க, இனிமேட்டுக்கு மனுஷங்க அப்படின்னு வேணால் சொல்லிவிட்டு ஃபாங்க் போட்டு சுற்றுங்க. ஃபாங்க் ஏதோ கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நீங்கள் பின்னாடி வந்துட்டு சிக்மா மேல் அதுதான் நல்லா இல்லை.